ரம்ஜான் தெலுங்கு வருடப்பிறப்பையொட்டி போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் 6 கோடிக்கு ஆடுகள் விற்பனை. கர்நாடகா ஆந்திர மாநில எல்லையொட்டி அமைந்துள்ள கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தெலுங்கு வருடப்பிறப்பான யுகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி நிகழாண்டில் யுகாதி பண்டிகை வரும் 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதேபோல் அகரம் அருகே நடைபெறும் அரியக்கா பெரியக்கா கோவில் திருவிழாவும் வரும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கொண்டாடப்படுகிறது. மேலும் வருகின்ற 11ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதன் காரணமாக போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் வழக்கத்தை விட ஆடுகள் விற்பனை 2 மடங்கு கூடுதலாக விற்பனையானது. ஆடுகள் வாங்கவும் விற்கவும் உள்ளூர் மட்டுமின்றி வெளிமாநில வியாபாரிகள் அதிகளவில் வந்திருந்தனர். 20,000த்திற்கும் அதிகமான ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். 10 கிலோ எடை கொண்ட ஆடு 12,000 முதல் 15,000 வரை விற்பனையானது. இதேபோல் எடைக்கு ஏற்றவாறு குறைந்தபட்சம் ஒரு ஆடு 6,000 முதல் அதிகபட்சமாக 45,000 வரை விற்பனையானது. போச்சம்பள்ளி அருகே உள்ள அகரம் கிராமத்தில் 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நடைபெறும் அரியக்கா பெரியக்கா கோவில் திருவிழாவில் குட்டி ஆடுகளை நேர்த்தி கடனாக செலுத்துவதற்காக அதிக அளவில் குட்டி ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தன. சராசரியாக 3,000 விலை போகக்கூடிய குட்டி ஆடுகள் 5,000 வரை விற்பனையாயின. இன்று ஒரே நாளில் 10,000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனையானதால் 6 கோடி வரை வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வழக்கத்தை விட ஒரு ஆட்டின் விலை 3,000 கூடுதலாக விற்பனையானதால் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதனால் ஆட்டிறைச்சியின் விலையும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மக்களவை தேர்தல் விதிமுறைகள் அமலில் உள்ளதால் 50,000த்திற்கும் மேல் பணம் கொண்டு செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் ஆடுகள் விற்பனை செய்த விவசாயிகளுக்கு வியாபாரிகள் பலர் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை மூலம் பணத்தை பரிமாறிக்கொண்டனர்.